நம்ம சினிமாலலாம் பார்த்துருப்போங்க, இந்த ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு 10 செகண்ட் தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க பார்த்ததுக்கே வந்து மயங்கி ஹீரோயின் வந்து லவ்வில் விழுந்துருவாங்க. வாட் அப்படின்னு தான் இருக்கும். அதே நம்ம ரியாலிட்டியில் அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10 செகண்ட் கூட இல்லை, வெறும் 4 செகண்ட் நம்ம பார்த்தா கூட அந்த பொண்ணு நம்மளை யாரா இவன் என்னடா இப்படி பார்க்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது மூவி வேற ரியாலிட்டி வேறங்க. நம்ம இந்த மாதிரி காமனான ஒரு 6 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். காமனாக கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக இந்த 6 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை நமக்கு பிடிச்ச பர்சன் நம்ம கூட இருக்கும்போதோ இல்லை அவங்க நம்மளை சுற்றி இருக்கும்போதோ பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு யாரா இவன் அப்படின்னு தான் சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே வந்து அதை ஸ்டாப் பண்ணுங்க. இமீடியட்டாக ரெடியா அப்படின்னா லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுப்போம், உங்களுக்கு பிடிச்ச பர்சனும் நீங்களும் வந்து ஒரு பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அது வந்து ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை காலேஜாக இருக்கலாம், எனிதிங். நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு பேசுகிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. அதாவது அந்த பர்சன் கூட பேசுறீங்கன்னா அந்த பர்சன் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறாங்களோ அதே எஃபர்ட்ஸ் தான் நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்சன் வந்து 2 வார்த்தை பேசினா நீங்களும் 2 வார்த்தை தான் பேசணும். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து நமக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பாட்டு அந்த பர்சன் 2 வார்த்தை பேசினா நம்ம வந்து 5 வார்த்தை பேசுவோம். அந்த பர்சன் 3 வார்த்தை பேசினா நம்ம 10 வார்த்தை பேசுவோம். அதாவது எக்ஸ்ட்ராவாக பேசிக்கிட்டே இருப்போம். இப்படி நம்ம பேசுறதுனால அந்த பர்சன் வந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு அன்அட்ராக்டிவாக தான் பார்ப்பாங்க. ப்ளஸ் அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களோட கம்பெனியில் இல்லை உங்களோட காலேஜில் ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அது எப்படியாச்சும் அந்த பர்சன் கிட்ட இருந்து வெளியே போகணும்னு நினைப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பர்சனாக நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லி நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தாலும் இல்லை யாராக இருந்தாலுமே அந்த பர்சன் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறாங்க, எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு தான் நீங்களும் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அந்த பர்சன் 2 வார்த்தை பேசினா நீங்களும் 2 வார்த்தை தான் பேசணும். அதுக்கு மேலே பேசக்கூடாது. அந்த பர்சன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணால் நீங்களுமே வந்து லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணணும். அந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்சன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிருப்பாங்க. நம்ம பாட்டு ஈன்னு இழிச்சிட்டு இருந்தோன்னா அந்த பர்சனுக்கு வந்து யாராய்வன் அப்படி தான் தோணும். இது வந்து நேரில் மட்டும் பொருந்தாது, எல்லா இடத்துலையும் மெசேஜ்லையும் அப்படி தான். அந்த பர்சன் வந்து 2 வார்த்தை மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து பேராவாக அனுப்பக்கூடாது. நீங்களும் 2 வார்த்தை தான் பேசணும். அந்த பர்சன் 1 வேர்டில் ரிப்ளை பண்ணால் நீங்களும் வந்து 1 வேர்டில் ரிப்ளை பண்ணணும். இந்த மிஸ்டேக்கை இனிமேல் பண்ணிடவே பண்ணாது. என்னதான் அந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட்ஸ் காட்டணும், இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காம நீங்கள் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்களோ அதே ரெசிப்ரோகேட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு அட்ராக்டிவாக தெரிவிங்க. அந்த பர்சனுக்கு அட்ராக்டிவாக இல்லைனாலும் க்ரீப்பாக தெரிய மாட்டீங்க. செகண்ட், உங்களுக்கு தெரியாமல் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே போகவே கூடாது. அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்னால் நீங்கள் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸராக போய் நிற்கவே கூடாதுங்க. எப்பயுமே அதாவது வந்து இந்த க்ளோஸராக போய் நிற்கணும்னா நீங்கள் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கணும், இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை அவங்களோட பார்ட்னராக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று போய் பேசலாம். இல்லைனா நீங்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்கள விட்டு ஒரு 1.5 ஃபீட் வந்து நீங்கள் தள்ளி நில்லுங்க. இப்போ நானும் இந்த கேமராவும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தள்ளி நின்று பேசுங்க. இது வந்து ஒரு காமன் சென்ஸ். நமக்கு வந்து தெரியாத பொண்ணோ இல்லை நமக்கு பிடிக்கிற பொண்ணாக இருந்தால் கூட நம்ம வந்து அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த பொண்ணு கிட்ட ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் வச்சு தான் பேசணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. ஒரு மாதிரி அவங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை உங்களுக்கு தெரியாமல் கூட பண்ணிடவே பண்ணாது. தேர்டு, உண்மையாகவே அந்த பர்சன் வந்து அழகாக இருக்கலாங்க. அந்த பர்சன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 அழகாக இருக்கலாம். அதுக்காக அந்த பர்சனை நீங்கள் போய் தூக்கிட்டு போய் மேலே வச்சுங்க குயினாலாம் ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா? ஃபாலோவர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட போஸ்ட்டுக்கு லைக் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அவங்க கூட ஹேங் அவுட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஃபாலோவர்ஸ் யார் ஹேங் அவுட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் எப்பயுமே அந்த பர்சனை ரொம்ப வந்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போய் மேலெலாம் வச்சிங்கன்னா அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, வேல்யூ பண்ண மாட்டாங்க. எப்பயுமே நீங்கள் வந்து அந்த பர்சன் கூட ஃப்ளர்ட் பண்ணும், டீஸ் பண்ணும். அந்த பர்சன் வந்து அவ்வளோலாம் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் காமிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர அவங்க தான் குயின்னு சொல்லி நீங்கள் மேலே வைப்பீங்க. அவங்க வந்து உங்களை கிங்காக ட்ரீட் பண்ணுவாங்க நினைப்பீங்க. ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க, வெறும் ஃபாலோவர்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கமான், இந்த மிஸ்டேக்கை இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் அது வந்து அந்த பொண்ணு சூப்பராகவே இருந்தாலும் அவங்கள அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகுலாம் சொல்லி அவங்க கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஃபோர்த்து, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா ஐ கான்டாக்ட் வச்சு பேசணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது
ஃபுல்லி அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த பர்சன் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. கமான்ங்க, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்மளோட அவங்க ஐயை பார்த்து பேசும்போது அந்த பர்சனுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். நம்மளோட ஐ கான்டாக்ட் ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கணுங்க. நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாம் அவங்களோட கண்ணை பார்க்கக்கூடாது. நம்ம வந்து நேச்சுரலி நம்மளோட ஐ கான்டாக்ட் வச்சு பேசும்போது அந்த கான்வர்சேஷன் நேச்சுரலாக இருக்கும். நம்ம அவங்களோட கண்ணையே பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ்லேயே அதெல்லாம் தெரியும். அதனால கமான், உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யார் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அது பசங்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, இல்லை பெஸ்டீஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசும்போது நேச்சுரலாக அவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. நேச்சுரலாக நீங்கள் பேசும்போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட கண்ணை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே பார்ப்பீங்க, திருப்பி அவங்களோட கண்ணுக்கு வருவீங்க. இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் வேல உங்களோட ஐ கான்டாக்ட் இருக்கும்போது அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த மிஸ்டேக்கை எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்துல இவங்க வந்து அவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்க. அது வந்து நிறைய பேர் இல்லை, சில பேர் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க எங்கேயாச்சும் தூரமாக இருந்தாங்கன்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, நான் இன்னைக்கு வந்து ஜிம்முக்கு போனேன்டா, கெத்தாக வந்து ஒர்க் அவுட் பண்ணேன்டா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்டா, நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் 10 லட்சம் ஏர்ன் பண்ணுறேன், இந்த மாதிரி அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்களுமே உங்களை பற்றி பெருமையாக பேசுறீங்கன்னா, கமான் மேன், நீங்கள் தான் இருக்கிறது த மோஸ்ட் அன்அட்ராக்டிவ் பர்சன், த க்ரீப்பஸ்ட் பர்சன். அந்த பர்சனோட கண்ணுக்கு பொண்ணுங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் வந்து வேஸ்ட்டுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சில பேர் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அந்த பர்சனை பொண்ணுங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. நீங்களுமே எப்பயுமே வந்து உங்களை பற்றி பெருமையாக பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள், சைலண்ட்டாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. 6th, இந்த மிஸ்டேக்கை பண்ணிடவே பண்ணாதீங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க கூட க்ளோஸ் ஆகிற வரைக்கும், அன்டில் ரொம்ப 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 க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அந்த பர்சனை வந்து டச்சே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டச்சுன்னு நினைக்கிறது கூட அந்த பர்சனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அது வந்து ஷோல்டர் பேட் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம், இல்லை ஹெட்டில் தான் ஹிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த பர்சனுக்கு அது வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். நீங்கள் அந்த பர்சன் கூட க்ளோஸ் ஆகிற வரைக்கும், க்ளோசஸ்ட் பர்சனாக ஆகிற வரைக்கும் அந்த பர்சனை வந்து டச்சே பண்ணாதீங்க. அந்த பர்சனை ஒரு ஃப்ரெண்ட்லி டச்சுன்னு கூட வந்து ஹேண்ட்ஷேக்கை தாண்டி எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த பர்சன் இருக்கிறதே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த 6 மிஸ்டேக்ஸை உங்களோட லைஃப்பில் பண்ணிடவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஏன்னா மற்றவங்களுக்கும் அப்போ தான் தெரியும். நான் சொல்கிறத விட ஒரு பொண்ணே சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து சேனலுக்கு நியூவாக இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் ஹாப்பி. Until this, bye. It's Vijay. Bye bye.